நான் சின்ன வயசுல இருந்து மகா கந்த சஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கேன் அக்கா. 48 நாட்கள் இருப்போம் எங்க குடும்பத்துல எல்லாரும். எங்க அப்பா கார்த்திகை மாசம் 48 நாள் ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாரு. இப்பதான் புதுசா இந்த 21 நாட்கள் 11 நாள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால சோசியல் மீடியாலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது விரத நாட்கள்ல நம்ம என்ன என்ன செய்வோம்? யூஸ்வலா 2 நேரம் குளிப்போம் இல்லையா? 2 நேரம் குளிப்போம், நல்ல சாப்பாடா சாப்பிடுவோம். அதாவது பழைய சாப்பாடோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச சாப்பாடோ இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷா அப்படியே சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவோம். முக்கியமா வாழை இலையில சாப்பிடுவோம். நிறைய பேர் இப்பவும் வாழை இலையில சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. 2 நேரம் கோயிலுக்கு போக முடியாதவங்க ஒரு நேரமாவது கோயிலுக்கு போவாங்க. கடவுளுக்கு ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியமாவது வைப்போம். டெய்லி வீட்டுல விளக்கு பத்த வைப்போம். நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கறதுக்காக நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களும் குறிப்பிட்ட நாட்களுக்கு அதையும் சாப்பிடாம நம்ம கூட அவங்களும் விரதம் இருப்பாங்க இல்லையா? இது எல்லாமே நல்ல விஷயம் தானே. மனுஷனுக்கு நம்ம வாழ்ற காலத்துல இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நம்ம வாழும் காலத்துல நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் அதுக்கு முருகன் காரணமாக இருந்தா என்ன, 21 நாட்களாக இருந்தா என்ன, 11 நாட்களாக இருந்தால் என்ன, எல்லாமே நல்லது தானே. முருகன் முன்னாடி போய் நின்று, முருகா இந்த 48 நாட்கள் இல்லைன்னா 21 நாள் இல்லைன்னா 11 நாள் இல்ல கடைசி அந்த 6 நாள் இல்ல முருகா என்னால முடியல, இந்த கடைசி ஒரு நாள் இதுக்காக தான் நான் விரதம் இருக்கேன். எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல, எந்த ஆதரவும் கிடையாது, நீ மட்டும் தான் எனக்கு எல்லாம் அவரோட காலை பிடிச்சு எனக்கு அந்த விஷயத்த நடத்தி கொடு முருகான்னு நீங்க எப்ப முருகன் கிட்ட போய் கேக்குறீங்களோ, உங்களோட விரதம் அது ஒரு நாளாக இருந்தாலும் முருகர் அதை மனசார ஏத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லதே பண்ணுவாரு. சரியா? அதனால இந்த விரத நாட்கள்ல இத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம உங்களால எத்தனை நாட்கள் இருக்க முடியுமோ, பால் விரதம் இருக்கீங்களா இருங்க, மிளகு விரதம் இருக்கீங்களா இருங்க, இல்ல ஒரு நேரம் சாப்பிட்டு இருக்கீங்களா இருங்க. அது அவங்களோட சௌரியத்தை பொறுத்தது. அதை மனசார இருந்து முருகன் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா முருகன் உங்களுக்கு முழு அருளையும் கொடுப்பார் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன்.